நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லோகோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோகோ நம்ம மேக் பண்ணல, டாப் விஎஸ் குரூப் அட்மின் தான் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாப் விஎஸ் குரூப் அட்மின். இந்த வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. டியூப் டெக் தமிழன் சார் ரொம்பவே ஜெனுவனான பர்சன்ட். புதிய யூடியூபருக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறாரு. அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் நானும் வீடியோஸ் எடிட் பண்ணுறேன். டியூப் டெக் தமிழன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சட் ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ரொட்டேட் மோடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அம்புக்குறி மாதிரி இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட்டிங் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டெக்ஸை கொடுத்துக்கோங்க. டெக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நான் ஒரு லோகோஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். உங்களோட இன்ஷியல் என்னென்ன நீ கொடுத்துக்கலாம். நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது சைஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபாண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டைலமான ஃபாண்ட்ஸ் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராப்பை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் ஸ்டோக்குன்னு இருக்கும், ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் நீங்கள் கை வச்சு இழுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் ஒன்று சர்க்கிள் மாதிரி வரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கோங்க. எம்டி லேயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எம்டி லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற எரேசரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டாக வரைஞ்ச ஐக்கானை கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம லோகோஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எரேசரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இன்னொரு ரவுண்ட் ஷேப் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் மெர்ஜின் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது 2 பிக்சர்ஸ் மெர்ஜி ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோஸ்னு கேட்கும். இது பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதோட இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது நார்மல் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் உள்ளே வந்துடும். இது கரெக்டாக உங்களுக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஃபிலிம் கேலரி இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம பிக்சல் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ண வந்து இமேஜை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கு கிளிக் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பாக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எரேசர் கலர்னு அப்படி இருக்கும், அதை வந்து கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கலர் வந்து பிளாக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக்சல் லேப்பில் வந்து ரெடி பண்ண வந்து இமேஜை வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்து ஃப்ரம் கேலரி இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து நம்ம பிக்சல் லேப் ரெடி பண்ண அந்த இமேஜை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் எரேசர் கலர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கலர் வந்து எரேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து நிறைய வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் வந்து இருக்கும், ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்கலாம். பிக்சர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்சர்ஸ்க்கு வந்து தேவையான வந்து ரீசூல் வந்து உங்கள் பிக்சருக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கெலாம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலர் எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்டில் போட்டு கொஞ்சம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய வந்து இதாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து 3D ரொட்டேட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் வந்து 3D ரொட்டேட் கொடுத்துனாலும் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாச்சும் மாறும், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டியூப் தமிழன் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.